we are in part 3 of the message. அந்த செய்தியினுடைய பகுதி 3 பாகம் 3 இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். So if you would like to know about this message, you have to listen to part 1 and 2. இதனுடைய முழுவதுமாக இந்த செய்தியை கேட்க விரும்புகிறவர்கள் முதல் 2 பாகங்களையும் கேளுங்கள். These messages are very, very important. இந்த செய்திகள் மிகவும் மிகவும் பிரயோஜனமானவைகள். And we ended up by the statement that Paul made in Philippians chapter 3 verse 20, where he says, "For our citizenship is in heaven, and we eagerly await a savior from there, the Lord Jesus Christ." பிலிப்பியர் 3 அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்த்தோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். So very clearly Paul was saying we are waiting for the coming of a savior from heaven. பரலோகத்திலிருந்து நம்முடைய இரட்சகர் வர காத்து கொண்டிருக்கிறோம் என்று பவுல் வெகு தெளிவாக சொல்கிறார். And who are waiting? யார் காத்து கொண்டிருக்கிறார்கள்? All those who are citizens of heaven. பரலோகத்திலே குடியிருப்பை பெற்றிருக்கிறதான பரலோகத்தில் குடியிருப்பை உடையவர்கள் யாவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். But our citizenship is in heaven. That means all the citizens of heaven were waiting for the Lord Jesus Christ. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்படியானால் பரலோகத்திலே குடியிருப்பை உடையதான யாவரும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Others do not know about this, so they will not be waiting for the Lord Jesus Christ. They'll be waiting for something else. Maybe they'll be waiting for some money to come, or for a promotion, or a breakthrough, or for some good news in this world. மற்றவர்களுக்கு இது தெரியவே தெரியாது. ஆகவே ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த பூமியிலே வராதா, இல்லாவிட்டால் பணம் வராதா, அல்லது உயர்வு வராதா என்று பல காரியங்களுக்கு அவர்கள் வருவதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். Now why should the citizens of heaven wait for the Lord Jesus Christ? ஏன் பரலோக பிரஜைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்குகிறார்கள்? We can see that in verse 21, "Who shall change a vile body, so that it may be fashioned like unto his glorious body." அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். So actually the citizens of heaven are supposed to wait for the Lord Jesus so that he may come and transform our vile body. பரலோக பிரஜைகளாக இருக்கிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக அவர்கள் காத்து கொண்டும் எதிர்நோக்கி கொண்டும் இருக்க வேண்டும். ஏனெனில் அவர் வந்து நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக மாற்றி விடுவார். And Paul also describes how he does it according to the working whereby he is able also to subdue all things unto himself. Another translation says, by the power that enables him to bring everything under his control. அவர் எப்படியாக செய்வார் என்பதையும் பவுல் 21வது வசனத்தில் சொல்லுகிறார். அவர் எல்லாவற்றையும் தனக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளும்படி, வேறொரு மொழிபெயர்ப்பிலே பார்க்கும், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழாக தம்முடைய ஆளுகைக்குள் கொண்டு வரும்படிக்கு தம்முடைய வல்லமையான செயலின்படி அதை செய்கிறார். See, look at this. By the power by which he brings all things under his control. Do you know that God has power through which he brings all things under his control? He'll use that same power to transform your vile body into his, so that it will be like unto his glorious body. தேவன் எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வரக்கூடியதான வல்லமை, அந்த வல்லமையை பயன்படுத்தி தேவன் உங்களுடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். So the good news is there's going to be a power which is going to operate on your vile body. அப்படியானால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால் உங்களுடைய அற்பமான சரீரத்தின் மேல் மகத்துவமான வல்லமையானது இயங்க போகிறது. It's known as transforming power. அது மறுரூபப்படுத்தும் வல்லமையாகும். But that will not operate today. It will operate when he comes. அது இப்பொழுது நடக்காது, அவர் வரும் பொழுதுதான் அது நிறைவேறும். And be careful, it's only for the citizens of heaven who are waiting for the savior. அவர்களுக்கு மாத்திரம் தான், யாருக்கென்றால் பரலோக பிரஜைகளாக இருந்து அவருடைய வருகை, கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. Now go back Philippians 3:20 again. For our citizenship is heaven, from hence also we look for the savior, the Lord Jesus, which means citizens of heaven are supposed to look for the coming of the Lord Jesus. If they are not going to look, I don't know what they are doing. I think they have not understood salvation. That's what it means. பரலோக பிரஜைகளாக இருக்கிறவர்கள் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்க வேண்டும். அவர்களுடைய இரட்சிப்பே சரியானது அல்ல. That means they don't know what is salvation. இரட்சிப்பு என்றால் என்ன என்று அறியாமல் அவர்கள் இருக்கிறார்கள். I already told you why they should look, because he's going to come to change a wild body. ஏன் நாம் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் அவர் வந்து நம்முடைய அற்பமான சரீரத்தை மறுரூபப்படுத்துவார். So these people are eagerly waiting. ஆகவே இவர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். But today there are a lot of citizens of heaven, so-called citizens,
I think they are not looking for the Lord Jesus coming because they don't know exactly what's going to happen to them. அவர்களுக்கு இன்றைக்கு अनेक விசுவாசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று தெரியாது. ஆகவே அவர்கள் எதிர்பார்க்கிறதும் இல்லை, வருகையை காத்துக் கொண்டிருக்கிறதும் இல்லை. I'm talking about citizens of heaven. பரலோக பிரஜைகளை குறித்து தான் நான் பேசுகிறேன். Listen, child of God. தேவ பிள்ளைகளே, you are a citizen of heaven. பரலோகத்தின் பிரஜையாக இருக்கிறீர்கள். For our citizenship is in heaven. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். Paul in Philippians chapter 2 verse 12 advises these citizens of heaven who are actually waiting for the Lord Jesus Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இந்த பரலோகத்தின் குடியிருக்கிறதான அந்த நபர்களுக்கு ஒரு ஆலோசனையை அறிவுரையாக கூறுகிறார். This is something which they have to do in this world. அதை அவர்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது செய்ய வேண்டும். Look at what he says. Wherefore, my beloved, as ye have always obeyed, not in my presence only, but not much more in my absence, work out your own salvation with fear and trembling. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Now the group of people he is addressing, I want you to note this. Number 1, he calls them beloved. Number 2, these people have always obeyed in the not only in the presence of Paul but much more when he was not there. ஒரு கூட்ட ஜனங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு இதை எழுதுகிறார் என்றால் ஒரு கூட்ட நபர்கள், அவர்கள் எப்பொழுதும், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல அவர் இல்லாத நாட்களிலும் அவர்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். Now this is the Philippian church, okay? இது பிலிப்பி பட்டணத்திலிருந்த சபையாகும். Philippian church only we saw in 3 and verse 20, the citizenship is in heaven, they look for the Lord Jesus. So the same church, he is telling the believers, amazing believers, supernaturally they were obedient to God. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்த்த அதே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார் பாருங்கள். அதே விசுவாசிகளை குறித்து தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர்கள் ஆச்சரியமான ஒரு அருமையான விசுவாசிகளாக இருந்திருக்கிறார்கள். And you know, Paul did not appreciate them by saying, oh, you are such amazing and obedient believers. Well done. You are going to receive a glorious reward. He didn't say like that. On the contrary, he is telling, though you are obedient, whether I am there or not, in fact, you are much more obedient when I am not there. You know that your citizenship is in heaven, and you know that Jesus is going to come to change your vile body to be fashioned like unto his glorious body. I want you to do something today. Don't be satisfied or complacent with your obedience. I want you to work out your own salvation. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்தில் இருந்ததான விசுவாசிகளுக்கு அவர் மிகுந்த சந்தோஷமாக, நீங்கள் அதிகமாக கீழ்ப்படுகிறீர்கள், ஆகவே உங்களுடைய பிரதிபலன் அதிகமாக இருக்கும், இது மிகவும் பிரயோஜனமானது என்று சொல்லி அவர் பாராட்டவில்லை. அதற்கு மாறாக அவர்களுக்கு அவர் எழுதுகிறார், நீங்கள் உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அவர் வர நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அவர் வந்து நம்முடைய சரீரத்தை மறுரூபப்படுத்துவார், சர்ப்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இவைகளெல்லாம் சொல்லி அதோடு கூட அவர் என்ன சொல்கிறார், இந்த பூமியிலே நாம் இருக்கும் பொழுது அதிக ஜாக்கிரதையோடு உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறார். You got it? He didn't really congratulate them and tell them you are doing a good job, you are going to get a glorious reward. அவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள் தான், கீழ்ப்படிந்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆகவே அவர்களை பாராட்டி புகழ்ந்து போதும், இது போதும், நீங்கள் இந்த அளவுக்கு இருப்பதே நல்லது என்றெல்லாம் அவர்களை போதும் என்று சொல்லி ஒரு நிலையை குறித்து அவர் பேசவில்லை, அப்படியாக பாராட்டவில்லை. These were obedient believers, much obedient believers. Paul did not appreciate that they were much obedient. He just told them you are much obedient, didn't congratulate them for that. But he said, you have to continue to do something. You have to work out your own salvation. அவங்க மிகவும் கீழ்ப்படுகிற விசுவாசிங்க தானே. பவுல் இருக்கிறாரா இல்லையோ, மிகவும் கீழ்ப்படுகிற விசுவாசிகளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் செய்கிறது ரொம்ப ஆச்சரியமான காரியம், அற்புதமான காரியம், நீங்கள் அப்படியே அமைதியாக இருங்கன்னு சொல்லாமல், திருப்தியாக இருங்கன்னு சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படணும். இஸ் திஸ் பாயிண்ட் கிளியர்? டுடே
what will we tell believers who are much more obedient when the pastor is not there? Tell me, what will you tell? போதகர் இல்லாத நேரத்திலே நன்றாக கீழ்ப்படிகிறதான விசுவாசிகளை என்னவென்று அதிகமா கீழ்ப்படிகிற விசுவாசி. அதிகமா கீழ்ப்படிகிற விசுவாசிகளை எப்படி சொல்லுவோம்? பாஸ்டர் இருக்கிறத காட்டிலும் பாஸ்டர் இல்லாத சமயத்துல ரொம்ப கீழ்ப்படி. அவங்க என்ன சொல்வீங்க? ஓ wonderful believers அப்படிதானே நீங்க சொல்வீங்க. Will you not tell they are such wonderful believers? அவர்களை பார்த்து நீங்கள் மிக அருமையான விசுவாசிகள் என்று அல்லவா சொல்வீர்கள்? But Paul is not telling that. பவுல் அப்படியாக சொல்லவில்லை. But at the same time he acknowledges the truth that they were obedient whether he was there or not. அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் அதிகமாக கீழ்ப்படிகிறார்கள் என்பதை அவர் ஒத்துக்கொண்டார். But then he is telling them, you have a job to do. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை உண்டு. You have to work out your own salvation. உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Now just listen to this. My question is, were they not working out the salvation? என்னுடைய கேள்வி என்னவென்றால் அவர்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படவில்லையா என்ன? Because if they were not working out the salvation, then definitely they would not have been much more obedient when Paul was not there. அவர்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டிராவிட்டால் பவுல் இல்லாத நாட்களிலே அவர்கள் அதிகம் கீழ்ப்படிந்திருக்க மாட்டார்களே. See, the point is they didn't need anybody to supervise them. அவர்களை கண்காணிக்க ஆட்கள் தேவையில்லை. Because they knew certain truths. Like for example, they knew the citizenship was in heaven. They knew that Jesus is going to come to change their vile body into the glorious body. So they knew it, and that's why whether the pastor is there, whether Paul is there, whether anybody is there, nobody need tell them. They were doing what they should do. They were obedient to the Lord. சில உண்மைகளை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வந்து தங்களுடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் பவுல் அப்போஸ்தலன் பார்க்கிறாரோ இல்லையோ அவரும் தேவையில்லை, மற்றவர்களும் தேவையில்லை. அவர்கள் தேவனுக்கு மிகவும் அதிகமாக கீழ்ப்படிந்து பவுல் இல்லாத நாட்களும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருந்தார்கள். But Paul is telling these believers are already working for their own salvation. You have to work out your own salvation. ஏற்கனவே அவர்கள் தங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்கிறார் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Work out. பிரயாசப்படுங்கள். You know, in English, work out is for a person working in the gymnasium, who's in the gymnasium, is working out as bodybuilders. They say working out. That is the meaning. Working out means it is labor. பிரயாசப்படுதல் என்று சொல்லும்போது அந்த இடத்துல உழைப்பு, அதாவது அதற்காக பிரயாசப்படுதல் என்று சொல்லும்போது ஒர்க் அவுட் பண்ணுகிறாங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாங்க சொல்லுவோம். அது போல அதிகமாக அதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Have you seen the people in the gym and in the bodybuilders? They'll be sweating. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்களை நீங்க பாத்திருக்கீங்களா? வேர்வை சிந்த செய்வாங்க. Let us say, for example, you wanted to go and meet your friend. They said he is in the gym, and so you go to the gym and there he is fully what do you call sweating, and you know immediately that he has been working out. நீங்க போய் உங்களோட நண்பனை சந்திக்கலாம் என்று போகிறீர்கள். அங்கே சொல்றாங்க இல்ல அவர் இங்கே இல்ல ஜிம்ல இருக்கிறாருன்னு சொல்ல அங்கே போய் பார்த்தீங்கன்னா முழுவதும் வேர்த்து கொட்டிக்கொண்டு அவர் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார், ஒர்க் அவுட் பண்ணுகிறார். அவர் உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் அவர் ஒர்க் அவுட் பண்றாருன்னு. அவரை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அவர் ஒர்க் அவுட் பண்றாரு. That is the meaning of work out. அதற்கு பெயர் தான் பிரயாசப்படுதல். Work out means doing extra effort. பிரயாசம் என்று சொல்லும்போது அதிகமாக அதற்கு உழைப்பது. So Paul was telling them, you are already obedient whether I am there or not. Very good, but that's not enough. You got to still work out your own salvation, and he also tells them the way how they have to do it with fear and trembling. ஏற்கனவே அவர்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அது மாத்திரம் போதாது, நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறார். Brother, in this world you have to do this job. இந்த உலகத்தில் நாம் இந்த வேலையை செய்ய வேண்டும். If you are not doing work out, I'm very sorry for you. I don't know exactly what truth you know. இதை நீங்கள் செய்யாவிட்டால் என்ன உண்மையை அறிந்திருக்கிறீர்கள் என்றே எனக்கு தெரியாது. The problem is today a lot of us are working out for material things. இன்றைக்கு நம்மில் அநேகர் உலக பிரகாரமான பொருட்களுக்காக உலக பிரகாரமான காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். Now some people may say, Pastor, what work out? I thought salvation means what was resting. நான் நினைத்தேன் பாஸ்டர் ரட்சிப்பு என்றால் இளைப்பாறுதல் என்று நினைத்தேன் பாஸ்டர். என்ன பிரயாசம் பாஸ்டர் தேவை? And what is it? The apostle of grace, he himself is saying work out. என்ன பாஸ்டர் இது? கிருபையை குறித்து பேசுகிற அப்போஸ்தலனாகிய பவுலே பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறார். இது என்ன இது? And he is not telling it to disobedient believers, he is telling it to very very obedient believers. இந்த வார்த்தையை ஒரு கீழ்ப்படியாத விசுவாசிகளுக்கு அவர் சொல்லாமல் மிகவும் அதிகமாய் கீழ்ப்படிகிற விசுவாசிகளுக்கு அல்லவா சொல்கிறார். What is he talking? என்ன சொல்கிறார்? Why should we work out or labor? ஏன் நாம் பிரயாசப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அதற்காக நாம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும்?
Did not Jesus say in Matthew chapter 11 and 28, "Come unto me all ye that labor and are heavy laden, and I will give you rest." மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இப்படி அல்லவா சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றல்லவா கூறியிருக்கிறார். Well, Jesus told that those who are laboring should come to him and he will give rest. And what you are talking about a workout. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவர்களுக்கு தானே இயேசு கிறிஸ்து வாருங்கள் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். ஆனால் இங்கு பார்த்தால் திரும்பவும் பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பாஸ்டர் இது? Now you shouldn't stop with verse 29. After telling, "Come unto me, I will give you rest," he is saying, look at the next line, "Take my yoke upon you and learn of me." அதோடு கூட அவர் நிறுத்திவிடவில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் நிறுத்திவிடவில்லை. அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். See, look at this. He is telling, "Take my burden upon you and learn from me." என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். "And you shall find rest unto your souls." அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Brother, at any point of time, something should be upon you. உங்க மேல ஏதாவது ஒன்று எப்போது இருக்கத்தான் வேண்டும். Either the burden of Jesus should be upon you or some other burden will definitely be upon you. ஒன்று இயேசு கிறிஸ்துவினுடைய நுகம் உங்கள் மேல் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் வேறொரு நுகம் தானாகவே வந்து உட்கார்ந்து விடும். But at the same time you should take the burden of Jesus and learn from him. அதிலே அறிய வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய நுகத்தை இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். See, note that verse 29. Take my burden upon you and learn from me. என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Which means if you don't learn, I don't know what will happen. அப்படி என்றால் நீங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும்? You know, Jesus is not going to come and teach you directly. இயேசு கிறிஸ்து நேரடியாக வந்து உங்களுக்கு போதிக்க மாட்டார். That's why he raises up men of God, gives them revelation and makes them speak. ஆகவே தான் தேவன் ஊழியக்காரர்களை எழுப்பி அவர்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து உங்களுக்கு போதிக்கிறார். And if you are with the right person, you will get the right stuff. நீங்கள் சரியான நபரை இடத்தில் இருப்பீர்களானால் சரியான போதனையை பெறுவீர்கள். Otherwise I don't know what you will receive. இல்லாவிட்டால் நீங்கள் என்ன பெறுவீர்கள் எனக்கு தெரியாது. But remember, if you want rest for your souls, you have to put forth all the burdens of the world and take this yoke of Jesus. உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு அவருடைய நுகத்தை உங்கள் மேல் சுமந்து கொள்ளுங்கள். Then in verse 29 he says, "For my yoke is easy and my burden light." Verse 30. 30வது வசனத்திலே அவர் சொல்கிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. See, very clearly saying, my burden is light, my yoke is easy. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. So the point today is, in this world, if you want to have rest, you should take his burden upon you and learn from him. இந்த உலகத்திலே நீங்கள் இளைப்பாறுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். That light burden. அவருடைய அந்த மெதுவான சுமை. What is that light burden? அந்த மெதுவான நுகம் என்ன? Burden is a job. நுகம் என்பது வேலை, கொடுக்கப்பட்ட வேலை. It's a job. அது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. That job is work out your own salvation. அந்த வேலைதான் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற வேலை. That means as long as you are in this world, you have to keep on working. அப்படியானால் இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் நாம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். There's a difference between the work of the world and the work that Jesus asks you to do. உலகத்தில் உள்ளதான வேலைகளுக்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதான நுகத்திற்கும் வித்தியாசம் உண்டு. The work of the world will take away your rest, but the work that Jesus gives will give rest to your soul. உலகத்தில் உள்ளதான நுகமானது உங்களுடைய நிம்மதியை உங்களுடைய இளைப்பாறுதலை எடுத்துவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய நுகமோ உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும். Tell me which office job or which business gives a person rest? எந்த அலுவலக வேலை, எந்த பிசினஸ் ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதலை தருகிறது? Tell me, or any workout. Tell which workout gives you rest? எந்த பிரயாசம் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும்? நீங்களே சொல்லுங்க. But do you know this workout known as working out your salvation will give rest to your souls? ஆனால் இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுதல் என்கிறதான இந்த வேலையானது உங்களுக்கு இளைப்பாறுதல், உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதலை தரும். But people are not willing to opt for rest. ஆனால் இன்றைக்கு ஜனங்களோ அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறார்கள். They want to spend the time on a different type of workout, the workout which the people of the world are doing. இன்றைக்கு உலக பிரகாரமான ஜனங்கள் முயற்சிக்கிறதை போலவே அவர்களும் முயற்சிக்க விரும்புகிறார்கள். Go to Hebrews 4 and verse 11. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Look at this, what Paul is saying. Let us labor, let us labor, let us labor.
அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நாம் பிரயாசப்படுவோம். See, always the word labor, the apostle of grace is talking again and again. திரும்பமாக அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் பிரயாசப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். That means grace is teaching us to labor only, brother. அப்படியானால் கிருபை நம்மை பிரயாசப்படும்படி நம்மை ஏவுகிறது. Grace is telling you to work hard. கிருபையானது நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. This is the real grace. இதுதான் உண்மையான கிருபையாகும். Because this work hard, this labor will make you rest. ஏனெனில் இந்த கிருபையினாலே சொல்லப்படுகிறதான இந்த பிரயாசமானது நமக்கு இளைப்பாறுதலை தரும். See, look at this. Why you should labor is telling. Let us labor therefore to enter into that rest. அவருடைய இளைப்பாறுதலில், அந்த இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்கும்படிக்கு நாம் பிரயாசப்படவும் ஜாக்கிரதையா இருக்கவும். See, us means it is talking about believers. அந்த இடத்துல நாம் என்றாலே விசுவாசிகளை குறிக்கும். You got it? புரிகிறதா? Why should believers labor? ஏன் விசுவாசிகள் பிரயாசப்பட வேண்டும்? To enter from the world of no rest into the world of rest. இளைப்பாறுதல் இல்லாத உலகத்திலிருந்து இளைப்பாறுகிறதான ரீதிக்குள் நுழைவதற்காக. Labor leads you to rest. பிரயாசமானது உங்களை இளைப்பாற வைக்கிறது. That is what the Bible is saying. Let us labor to enter into the rest. ஆகவே நாம் ஜாக்கிரதை, அதாவது பிரயாசப்படுவோம். எதற்காக என்றால் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க. Now Jesus in John 6 and verse 27 made a very classic statement. I want you to open that scripture. It's amazing. Look at this. John 6 and verse 27, these are the words of Jesus. He says, labor not for the meat which perishes, but for that meat which endureth unto everlasting life, which the Son of Man shall give unto you. யோவான் 6:27 மிக அருமையான ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதை கவனமாக நாம் கேட்போம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். Now here Jesus is talking about two types of meat. இந்த இடத்துல இரண்டு வகையான போஜனத்தை குறித்து இயேசு பேசுகிறார். And these two types of meat people are laboring. இந்த இரண்டு வகையான போஜனத்துக்கு தான் இன்றைக்கு ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். If they want to get that meat, they have to labor. அந்த போஜனத்தை அவர்கள் பெறுவதற்கு அவர்கள் பிரயாசப்படதான் வேண்டும். Any meat, if you want to get, you have to labor. எந்த போஜனமாக இருந்தாலும் அதை பெறுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். And today a lot of people are laboring for the first type of meat known as the meat which perisheth. முதல் வகையான போஜனம் என்பது அழிந்து போகிற போஜனம். அதுக்கு தான் எல்லாரும் லேபர் பண்றாங்க. அதற்காக தான் இன்றைக்கு யாவரும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். What is the meat which perisheth? Anything relating to the world which will perish. Your money will perish, your beauty will perish, your status will perish, the glory of man will perish. Everything relating to the world will perish. That is what is called as the meat which perishes. இந்த உலகத்துக்கோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதான எல்லாமே அழிந்து போகும். அதாவது உங்களுடைய அழகு, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய வேலை, நீங்கள் எதற்காக உயர்வு, இதற்கெல்லாம் பிரயாசப்படுகிறீர்கள் அல்லவா, உலகத்திற்காக இவைகள் எல்லாம் நீங்கள் பிரயாசப்படுகிற இவை எல்லாமே அழிந்து போய்விடும். அதற்கு பெயர் தான் அழிந்து போகிற போஜனம். உங்கள் பணம், ஐஸ்வர்யம், உங்களுடைய பணம், உங்களுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் அழிந்து போகிறவைகள். And you know what Jesus is telling? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? Labor not for that meat which perisheth. அழிந்து போகிற அந்த போஜனத்திற்காக பிரயாசப்படாதீர்கள். You got it or not? புரிகிறதா? Pastor, should I work or not work? பாஸ்டர், நான் வேலை செய்யணுமா செய்யக்கூடாதா? I've already told you many times. I'm not going to go back into that. I'm just going to tell you what Jesus told today. I don't have much time. Jesus says, labor not for the meat which perisheth. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அழிந்து போகிற போஜனத்துக்காக பிரயாசப்படாதீங்க. If you want to know more, let me do something. Let me have some more classes so that people who don't understand can get more specific teaching and counseling, personal teaching and counseling. இன்னும் இதை குறித்து நீங்கள் அறிய விரும்புவீர்களானால் இதை குறித்து உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல உங்களுக்கு போதிக்கவும் நான் விருப்பமாக இருக்கிறேன். Because people, I think, have to be spoon-fed. They don't understand. They immediately think, labor not for the meat which perishes. That means, should I not work in my office? Should not I do my business? See, a lot of people are very confused. I'm not going to speak about that now. That we have already told you in many messages, but listen to the words of Jesus. This is what Jesus is telling. Nobody is greater than Jesus, and he says, labor not for the meat which perisheth. அழிந்து போகிற போஜனத்திற்காக பிரயாசப்படாதீர்கள் என்றால் சிலர் குழம்பி போய் விடுகிறார்கள். அப்படி என்ன பாஸ்டர், என்ன நான் வேலைக்கு போக கூடாதா, பிசினஸை பார்க்க கூடாதா, என் குடும்பத்துக்காக நான் வேலை செய்யக்கூடாதா, இப்படியெல்லாம் பல காரியங்களினாலே மனதை குழப்பிக் கொள்ளுகிறார்கள். அப்படி அது அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல, அழிந்து போகிற போஜனத்திற்காக நீங்கள் பிரயாசப்படாதீர்கள் என்று சொல்கிறார். Which world he is talking about? அப்படியானால் எந்த உலகத்தை குறித்து அவர் சொல்கிறார்? In this world he is saying labor not. இந்த உலகத்தில் இருக்கும்போது பிரயாசப்படாதீங்க. And then what should you do? அப்படினா நம்ம என்ன செய்ய வேண்டும்? That also he is giving the answer. But for
that meat which endureth unto everlasting life, you have to labor. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிறதான நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிறதான அந்த போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். In other words, in this world, some labor those who are called and elect have to do. இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஏதோ ஒரு பிரயாசம் செய்துதான் ஆக வேண்டும். They have to make the right decision. அவர்கள் சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். Are you going to work for the meat which perisheth or for the meat which endureth unto everlasting life? அழிந்து போகிற போஜனத்திற்காக பிரயாசப்பட போகிறீர்களா அல்லது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்திற்காக நீங்கள் கிரியை நடப்பிக்க போகிறீர்களா? Now the point is, this meat which endureth unto everlasting life, which the Son of Man shall give unto you. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிறதான அந்த போஜனத்துக்காக கிரியை நீங்கள் நடப்பித்தால் அதை மனுஷகுமாரன் அந்நாளில் உங்களுக்கு தருவார். To you. உங்களுக்கு தருவார். You means who? யார்? நீங்கள் என்றால் யார்? It is talking about those who are redeemed by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டுக்கொள்ளப்பட்டவர்களுக்கு. Those who believe Jesus. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு. Those who believe Jesus, to them the Son of Man, Jesus, will give. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதை தருவார். But to whom will he give? யாருக்கு தருவார்? Those who are laboring for that meat. அந்த போஜனத்திற்காக கிரியை நடப்பிக்கிறவர்களுக்கு தான். If you don't labor for that meat, you have to decide whether he'll give to you or not. அப்படி நீங்கள் பிரயாசப்படாவிட்டால் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு தருவாரா இல்லையா என்று தீர்மானியுங்கள். The verse is very clear. அந்த வசனம் இயேசுவின் வசனம் வெகு தெளிவா இருக்கிறது. If it is automatic, then why should he say labor? தானாகவே எல்லாம் நடக்கிறதாக இருந்தால் ஏன் இயேசு பிரயாசப்படுங்கள் என்று சொல்ல வேண்டும்? Why Paul should say labor? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறார்? Why Peter should say labor? ஏன் பேதுரு பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறார்? Peter says add unto your faith. All that is labor. பேதுரு சொல்கிறார் அல்லவா, இதை கூட்டிக் கொள்ளுங்கள், இதை சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன? அது பிரயாசம். To a child of God, இன்றைக்கு தேவ பிள்ளையே, if you want that meat which endureth unto everlasting life, you have to labor for it. நித்திய ஜீவன் வரைக்கும், அதாவது அந்த போஜனத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அது உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் அதற்காக பிரயாசப்பட வேண்டும். Then only the Son of Man can give it to those who labor. அப்பொழுதுதான் மனுஷகுமாரன் அதை பிரயாசப்படுவர்களுக்காக தருவார். But unbelievers will not labor for that meat because it will not be given unto them. அவிசுவாசிகள் அதற்காக பிரயாசப்பட மாட்டார்கள், ஏனெனில் அது அவர்களுக்கு தரப்பட போவதும் இல்லை. Because they are citizens of earth. ஏனெனில் அவர்கள் பூமியின் பிரஜைகள் அல்லது குடிமகன்கள். So they will labor for earthly material things. அவர்கள் இருக்கும் நாட்களெல்லாம் உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே பிரயாசப்பட்டார்கள். But Philippians 3:20 says your citizenship is in heaven. ஆனால் பிலிப்பியர் 3:20 நாம் பார்க்கிறோம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. So the citizens of heaven will receive this meat which endureth unto everlasting life from Jesus. ஆகவே பரலோக பிரஜைகளாகிய அவர்கள் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிறதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிறதான அந்த போஜனத்தை பெறுவார்கள். But for that today, I don't know whether you have labored or not. Today you have to labor. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் இப்பொழுது இன்றைக்கு இந்த நாளிலே நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். How many of you have been laboring for that? எத்தனை பேர் இதற்காக பிரயாசப்படுகிறீர்கள்? Be very frank. உண்மையை சொல்லுங்க. Today all of us want God to answer our prayers. இன்றைக்கு நமக்கு தேவையெல்லாம் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும், அவ்வளவுதான். Well, God wants to answer your prayers. தேவன் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கத்தான் விரும்புகிறார். Not one prayer or two prayer or three prayer. The entire New Testament says whatsoever you ask, he wants to give it to you. ஒரு ஜெபம் அல்ல, இரண்டு ஜெபம் அல்ல, புதிய ஏற்பாடு முழுவதும் சொல்லுகிறது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்றுதான். John 14:13-14. யோவான் 14:13-14. John 16:23-24. யோவான் 16:23-24. John 15:7. John 15:16. யோவான் 15:7 16 வசனம். 1 John 3:22. 1 யோவான் 3:22 வசனம். All these verses say that God wants to give you whatever you ask. இவை எல்லாம், இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் கர்த்தர் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். Then will God give you or not? அப்படியானால் தேவன் உங்களுக்கு தருவாரா மாட்டாரா? God loves to give you, brother. தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். But what are you doing? ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? First, I am laboring for this meat which perishes. Pastor, அழிந்து போகிற அந்த போஜனத்துக்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் pastor. I came to Jesus only for healing. நான் இயேசுவினிடத்தில் வந்ததே சுகத்துக்காக தான் வந்தேன் pastor. I came to Jesus because I thought I'll receive some money. ஏதாவது பணம் எனக்கு கொஞ்சம் கிடைக்கும் அத நினைச்சு நம்பி தான் நான் இயேசுவினிடத்தில் வந்தேன் pastor. I came to Jesus because
I wanted my business to increase. என்னுடைய பிசினஸ் பெருக வேண்டும், அதற்காக நான் இயேசுவினிடத்தில் வந்தேன் பாஸ்டர். I came to Jesus because I wanted my children to be well and blessed. என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக நன்றாக இருக்க வேண்டும், ஆகவே நான் இயேசுவினிடத்தில் வந்தேன். Nobody told me that I should come to Jesus to labor for the meat that endureth unto everlasting life. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்திற்காக நான் இந்த உலகத்தில் பிரயாசப்பட வேண்டும் என்று எனக்கு யாரும் சொல்லவில்லை பாஸ்டர். They only told me about the meat which perisheth. அழிந்து போகிற போஜனத்தை குறித்து தான் சொன்னார்கள். See, all your promotion, your children being well, your healing, all that is meat which perisheth. உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பது, உங்களுடைய வேலையில் உயர்வு மற்றும் நீங்கள் எதிர்பார்க்கிறதான வேலை உயர்வு, ப்ரமோஷன் எல்லாமே இந்த உலகத்திற்கு உரிய அழிந்து போகிற போஜனமாகும். To the child of God, இன்றைக்கு தேவ பிள்ளையே, come to Jesus with the right objective. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்பொழுது சரியான நோக்கத்தோடு வாருங்கள். Those who tell the gospel, please don't play with God, it's too dangerous. தயவு செய்து சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள் நாம் விளையாடக்கூடாது, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Tell the truth as the truth. சத்தியத்தை உள்ளதை உள்ளதாக சொல்லிவிடுங்கள். They come to Jesus not for material things or for the meat that perisheth. அவர்கள் இயேசுவினிடத்தில் வருவது அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்லது உலக பிரகாரமான பொருட்களுக்காக அல்ல. Let that not be your gospel. அது உங்களுடைய சுவிசேஷமா இருக்க கூடாது. If that's going to be the gospel, don't preach. Nobody asked you to preach. Just forget about it. Don't confuse others and put people in bondage, because you will be responsible, because they'll say nobody taught, they taught me only this. That will be too bad. And God may require it not only on you, but it can come on your family also. I'm not joking, because the Bible is very clear. My brethren, be not much teachers, lest you receive greater condemnation. மற்றவர்களை குழப்புகிறவர் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நாம் அமைதியாக இருந்து விடுவது நல்லது. மற்றவர்களை குழப்பக்கூடியதான வார்த்தைகளை நாம் சொல்லுவோமானால் அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருப்போம். அது உங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகள் அல்லது குடும்பத்தையும் பாதிக்க நேரிடும். வேதம் சொல்கிறது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, என் சகோதரரை நீங்கள் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. Tell the people the truth. ஆகவே உள்ளதை உள்ளதாக சத்தியத்தை சொல்லுங்கள். When they labor for the meat which endureth unto everlasting life, automatically healing will manifest. Automatically everything will come to them, brother. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற அந்த போஜனத்திற்காக பிரயாசப்படுவார்களானால் தானாகவே சுகம் என்பது கிடைக்கும். மற்ற எல்லா காரியங்களும் அவர்களுக்கு கூட சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். Without seeking it will come. தேடாமலே அது அவர்களுக்கு கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God and his righteousness, and all those things that the Gentiles are seeking after, which you do not seek, will be added unto you. புற ஜாதியார் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறதான அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Go to Ecclesiastes chapter 2 verse 26. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். For God giveth to a man that is good in his sight wisdom and knowledge and joy, but to the sinner he giveth travail to gather and to heap up. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை நியமித்திருக்கிறார். Now look at this. The Bible says God has given a job to the sinner. இங்கு வேதம் சொல்லுகிறது பாவிகளுக்கு தேவன் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். I'm going to take the King James version. It says, what job God has given to the sinner, he had given the job of travailing. பாவிகளுக்கு தேவன் ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். அது என்ன வேலை என்றால் தொல்லை. Travailing labor. அப்ப குவித்து வைக்கும் தொல்லை. You know, the word travail is used for childbirth. அந்த பிரயாசம், அதாவது கர்ப்ப வேதனை, அந்த வார்த்தை தான் அந்த இடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. Travail means travailing in childbirth. அப்ப கர்ப்ப வேதனை என்கிறதுக்கு தான் அந்த வேதனை என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்படும். That is the term used here. அந்த வேதனை என்ற வார்த்தை தான் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. When a woman, when she is going to give birth to a child, she is travailing. ஒரு பெண் பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது அதிக வேதனையோடு கூட பிள்ளையை பெற்றெடுக்கிறார். But these people, not at the time of giving birth, all the days of their life they are travailing. இவர்களுக்கு பிள்ளை பெறுகிற போது மாத்திரம் அந்த வேதனை அல்ல, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அந்த வேதனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Who gave this job to them? அந்த அப்படிப்பட்ட தொல்லையை கொடுத்தது யார்? வேதனையை கொடுத்தது யார்? God. தேவன் தந்திருக்கிறார். Do you know that? உங்களுக்கு தெரியுமா? What type of travail? அது எப்படிப்பட்ட வேதனை? To gather and to heap up. சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை அல்லது வேதனை. To gather and heap up. சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை. That is why they don't even sleep. They are trying to think how to make more money, how to come up in life, how to buy this house, how to do this work. You know,
gathering and heaping, gathering and heaping. That's what people in this world are doing. அது அவர்களுக்கு ஒரு பெரும் வேதனையாக இருக்கிறது. அவர்கள் இரவில் தூங்க கூட மாட்டாங்க. அவர்கள் எப்படி சேர்ப்பது, எப்படி குவிப்பது, எப்படி வீட்டை வாங்குவது, எப்படி கட்டுவது, இதுவே அவர்களுடைய வேதனையாக இருக்கிறது. Whether they are poor or rich, you can see that. அவர்கள் ஏழையாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் இதை நீங்கள் பார்க்கலாம். Poor are really traveling to gather and heap up maybe little. ஒருவேளை ஏழையாக இருக்கிறவர்கள் கொஞ்சம் சேர்த்து வைப்பதற்கு அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். They gather and heap up. அவர்களும் சேர்த்து குவித்து வைக்கிறார்கள். And the rich also are doing the same thing. பணக்காரர்களும் அதை தான் செய்கிறார்கள். You know why they are doing? ஏன் அப்படி செய்கிறார்கள்? Because that's a commandment of God. ஏன்னா அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. You know that? They are obeying the commandment of God, brother. கர்த்தருடைய கட்டளைக்கு இப்படியாக கீழ்ப்படிகிறார்கள். That's why they are sincerely doing what God has ordained for them. ஆகவே தேவன் தங்களுக்கு நியமித்ததான அந்த காரியத்தை உண்மையாக செய்கிறார்கள். But God has given you a different job to labor for the meat which endureth unto everlasting life. ஆனால் தேவன் உங்களுக்கோ வித்தியாசமான வேற வேலையை கொடுத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிறதான போஜனத்துக்காக நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். But for them laboring and travailing for gathering heaping up meat which perisheth. ஆனால் அவர்களுக்கு அழிந்து போகிற ஜீவனுக்காக அவர்கள் சேர்த்து குவித்து வைக்க வேண்டியதான தொல்லையை கொடுத்திருக்கிறார். And they are doing their job sincerely and faithfully. அதை உண்மையாக ஒழுங்காக செய்கிறார்கள். And our believers also are joining with them and doing the same job. நம்முடைய விசுவாசிகள் அவங்க அந்த மாதிரி முறையிலே கற்றுக்கொண்டு அதோடு இணைந்து அப்படியே செய்கிறார்கள். It's very sad, brother. இது வேதனையாக இருக்கிறது அல்லவா? Brother, your citizenship is in heaven. சகோதரனே, உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அல்லவா? Their citizenship is in earth. அவர்களுடைய குடியிருப்பு பூமியில் தான் இருக்கிறது. And God has given the job to the earthly citizens. பூமியிலே குடியிருக்கிறவர்களுக்காக தேவன் சில வேலைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை கொடுத்திருக்காரு. அந்த வேலையை தந்திருக்கிறார். Not for you. உங்களுக்கு அது அல்ல. Your job is not to labor for the meat which perisheth. உங்களுடைய வேலை அழிந்து போகிற போஜனத்துக்காக பிரயாசப்படுவது அல்ல. Your job is to labor for the meat which endureth unto everlasting life. உங்களுடைய வேலை நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்துக்காக நீங்கள் பிரயாசப்பட You வேண்டியவர்கள். have to work out your own salvation. உங்களுடைய சொந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். You have to become partaker of the divine nature. நீங்கள் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். You have to add to your faith virtue, and to virtue knowledge, temperance, and to temperance patience, and to patience godliness, and to godliness brotherly kindness, and to brotherly kindness charity. For if these things be in you and abound, you shall not be lacking in the knowledge of our Lord and Savior Jesus Christ, and an abundant entrance shall be ministered unto you into the kingdom of our Lord and Savior Jesus Christ. உங்களுடைய வேலை என்னவென்றால் உங்களுடைய விசுவாசத்தோடு கூட நீங்கள் தைரியத்தோடு ஞானத்தோடு கூட இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமையோடு தேவபக்தியோடைய சகோதர சிநேகத்தை நீங்கள் கூட்டி சகோதர சிநேகத்தையும் அதோடு கூட அன்பையும் நீங்கள் கூட்டி வழங்க வேண்டும். இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருந்து இது உங்களுக்கு பெருகும் பொழுது நீங்கள் கனியற்றவர்களாக வீணராக இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு பரலோகத்திலே நுழைகிறதான பிரவேசமானது பரிபூர்ணமாக கொடுக்கப்படும். So today, child of God, இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, don't you think that this is labor? இது பிரயாசமாக உங்களுக்கு தெரியவில்லை? Adding all these things to your faith, is it not labor? இவை எல்லாவற்றையும் உங்களுடைய விசுவாசத்தோடு கூட்டி சேர்ப்பது உங்களுடைய பிரயாசம் அல்லவா? Becoming partaker of divine nature, is it not labor? திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டுமே, அது உங்களுடைய பிரயாசம் அல்லவா? Tell me now. இப்பொழுது சொல்லுங்கள். So today, child of God, இன்றைக்கு தேவ பிள்ளையே, don't do the job which has been allotted to earthly citizens. பூமியின் பிரஜைகளுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வேலையை செய்து கொண்டிருக்காதீர்கள். Don't do it. அதை செய்யாதீர்கள். Then you will only be struggling and stretching and straining, and you will not see your desires being fulfilled. You may not even see God answering many of your prayers. இப்படியே நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்களானால் இந்த வாழ்க்கையிலே நீங்கள் தவித்து கஷ்டப்பட்டு போராடி தவித்து கொண்டு தான் இருப்பீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறதை கூட பெற முடியாதபடி உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் பெறாமல் இருப்பீர்கள். So that will not be good. அது உங்களுக்கு நல்லதல்ல. God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். We are teaching you the gospel, undiluted truth. சுவிசேஷத்தை கலப்படம் இல்லாத சுவிசேஷத்தை உங்களுக்கு போதிக்கிறோம். So please take these messages very seriously. ஆகவே இந்த செய்திகளை வெகு ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளுங்கள். This 3-part series we are closing today. இன்றையோடு கூட இந்த 3 பாகமான செய்தியானது நிறைவடைகிறது. So do meditate on these truths. இவைகளை இந்த சத்தியங்களை திரும்பமாக தியானியுங்கள். And God will definitely do what He has already planned for you. கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்காக தீர்மானித்ததை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். You're destined to reign. நீங்கள் ஆழ பிறந்தவர்கள். Destined to conquer. நீங்கள் ஜெயம் எடுக்க பிறந்தவர்கள். Destined to walk in divine favor. தெய்வீக தயவிலே நடப்பதற்காக பிறந்திருக்கிறீர்கள். So be blessed. ஆசீர்வாதமாயிருங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.